இலக்கியா இருந்துக்கிட்டு, இப்போ அந்த கோபாலகிருஷ்ணன வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போயி அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு, ஒரு நல்ல செய்தியோட வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோபாலகிருஷ்ணன் வைஃப் இருந்துக்கிட்டு, "நீ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய குடும்பத்தில வாழ்ந்துட்டு, எப்படிம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற? உன் புருஷன் என்னடான்னா, புதுசா கம்பெனி தொடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடியாம உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற. என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, எல்லாமே போனது போகட்டும். உன் புருஷன நாளைக்கு வந்து பார்க்க சொல்லு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு தயாரா இருக்கேன். நீ என்னோட உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியே குடுத்துருக்க. நான் இந்த ஷூரிட்டி கையெழுத்த போட மாட்டேனா? அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அங்கேருந்து ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டிடுச்சு. நம்ம கௌதமும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்து என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில இந்த மகேஷ் இருந்துட்டு, நம்ம இலக்கியா தான் ஆப்போசிட்ல வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கினே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கிட்ட இந்த மாரி தான் என் பணத்த வந்து குடுத்துரு, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலி இருந்துட்டு குடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனால, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட எல்லாத்தையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் காட்டப் போறான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இந்த மகேஷ் இருந்துட்டு, இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. நான் இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் கட்டணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ பணத்த குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஆனா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, "டேய் நீ இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட புடுங்கி புடுங்கி நல்லா தின்ன, வீடு கட்டிட்டல்ல. அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்க? போய் உழைச்சு சம்பாதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட கட்டணும், வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நென. இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்தி பொழைக்கணும்னு நெனைக்காத." அப்படி இப்படின்ற மாரி வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சாராம். உடனே நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவம் வந்தது மட்டும் இல்லாம, "நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி பொழைக்கிறேன் அப்படின்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்த ஆட்டைய போடணும்னு நெனைக்கிற. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீட்ல இந்த ஐயோ! அதாவது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஏமாத்திட்டு நீ வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷ் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து விட ஆரம்பிச்சாராம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மகேஷ் வந்துட்டு, "அஞ்சலி நீ வை ஃபோன வை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா இங்க தான் இருக்காங்க. இலக்கியா கிட்ட போயிட்டு உண்மைய சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பயமே கிடையாது. ஏன்னா நம்ம அ கார்த்திக் பேருக்கும், அஞ்சலி பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொத்து எல்லாமே மாறப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலயும், அதே மாதிரி இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற சந்தோஷத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காங்க. ஆனா, இந்த மகேஷ் வந்துட்டு நேரா போனவங்க இலக்கியா கிட்ட போயிட்டு, அஞ்சலிய பத்தின ரகசியங்கள், அஞ்சலி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பணம் குடுத்துருக்கா, நகை குடுத்துருக்கா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள பத்தின ஒரு மிகப்பெரிய உண்மை என்கிட்ட இருக்கிறது தான். அதாவது அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிறதையும் தாண்டி, அஞ்சலியால கர்ப்பமே ஆக முடியாது இலக்கியா, அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாராம். இத கேட்டதும் இலக்கியா பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ இவ்ளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ட்ராமா போட்டதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டுருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரங்களோட உண்மையா சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.